சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது. மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது. அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 வர்றது. இதில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். அவர் எப்போ கன்னி ராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் புதன் தான் பண்ணுறாரு. அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன் மாறுறாரு. முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. மேலும் இம்மாதம் 29 கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் புத பகவான். இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவுடன் சேருகிறது. அதை நம்ம கவனிப்போம். அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். இம்மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசி இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு 2.5 நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம். சரி, இதில் முக்கியமானதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அந்த கேதுவினுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது. அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க. அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 இரவு 1:26 வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் 11:42க்கு மேலே மத்தியம காலம் வருது. அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது. அதனால் சதயத்திற்குண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் இந்த பூரட்டாதி வருது இரவில். அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விஷாகம் ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. அந்த கிரகணம் காலத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம். யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்மதா அப்படின்னு வரும்.
அந்த ஸ்லோகத்தை ஒரு பதிவாக அதை போடுறோம். அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா, அதாவது கூடுதலான பல நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நன்னா இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலம் பண்ணுறாரு. 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து மாத சம்பளம் வாங்கக்கூடிய பாலுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக ஏற்பட போகிறது. முக்கியமாக ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு வந்தேன் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது. இல்லைங்க கவர்மெண்ட் வேலையெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போரும் நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தால் கூட நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும். அல்லது சில பேர் வந்து இந்த உயர் ஹை கமிஷனுக்கு எழுதணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், அது செய்யணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு உயர் ரகமான படிப்பை நோக்கிய ஒரு முன்னேற்றம் இருக்குது, அதற்கு உண்டான சாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கு சாதகமான பல விஷயங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதற்கு உண்டான நபர்களை நீங்கள் சந்தித்தல், அதற்கு உண்டான பரிகாரம், நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கட்டும், அதற்கு ஒரு முன்னேற்றமான பாதையை நீங்கள் வழிவகுப்பதாக இருக்கட்டும், பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த மாதத்தில். அது வந்து கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் வந்து 16ஆம் தேதி 2ஆம் பாவத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு 11க்கு உடையவர். லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரியான தொழில் செய்து நீங்கள் லாபத்தை செய்ய போறீங்கிறது லாபஸ்தானம். இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது தனஸ்தானம். இது ஒரு மாத சம்பளத்தை குறிக்கக்கூடியது. அதனால் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், அதாவது தொழில் செய்து வரக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது. ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசங்களை நம்ம கவனிச்சுக்கணும். இப்போது லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல போகிறாரு. இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரும். அதே மாதிரி 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னா, அதாவது வாத்தியார், அதே மாதிரி வந்து ஆசிரியர், பள்ளி ஆசிரியராக இருக்கிறது, அல்லது பேராசிரியர், விரிவுரை ஆசிரியராக இருப்பது, அதே மாதிரி அட்வொகேட் சார்ந்த துறைகள், அதே மாதிரி வந்து வக்கீல், அதாவது அட்வொகேட், இந்த மாதிரியான துறைகள், இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவராக நீங்கள் இருந்தேல் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், நல்ல பொருளாதார நிதி வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் ரொம்ப நன்னா இருக்குது. செவ்வாய் பகவான் கடகராசிக்கு பார்த்தோம்னா 5க்கு உடையவராகவும் இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், அதற்கு உடையவர் வந்து 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய கர்க்கடக ராசி, அதாவது அந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பில் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்கணும்னு சுவாமியை நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கோவிலுக்கு போய் நாங்கள் வேண்டின்னு இருக்கோம், நிறைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியத்தை சுவாமி இன்னும் தர்றாரா இல்லையே, எப்போ தான் தருவார்னு எங்கின்னு இருக்கேன்னா கவலையே வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதம் 2025 இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதால் வேண்டி கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நிச்சயமாக கடவுள் குழந்தை வரத்தை வழங்கக்கூடிய அற்புத வருடமாக மாதமாக இந்த மாதம் அமையுது. அதனால் ஒரு நல்ல அமைப்பை தருது. இல்லை சார் எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு வந்து அடுத்த இன்னொரு குழந்தை வேணும், ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அவைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துறது இந்த செப்டம்பர் மாதம். அதனால் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது. அடுத்ததாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா குரு பகவான் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குரிய சனி பகவான் இருக்கார். ரெண்டுமே கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியதுனா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க சனி பகவான் கோவிலுக்கு, அதாவது சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றுங்க, 2 எள்ளு தீபத்தை ஏற்றுங்க கடகராசிக்காரா. அடுத்ததாக வந்து இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கார், குருவும் 12 இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, இது 2ஐயும் விடாமல் செஞ்சு பாருங்கோ, நல்ல பலன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 ஒரு சனி பயிற்சி ஆகிறார்.
அதை வரையில் உங்களுக்கு அஷ்டம சனி தான் நடந்துட்டு இருக்கு. வாக்கியப்படியானதை நான் சொல்லிட்டு இருக்கேன். திருக்கணித முறைப்படிங்கிறது ஏற்கனவே நடந்துருது சனி பகவானுடைய பயிற்சி. ஆனால் நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதா இருக்கட்டும், கோவில் அனுஷ்டானமாக இருக்கட்டும், பல நவக்கிரகத்திற்கு இருக்கக்கூடிய திருநள்ளாராக இருக்கட்டும், சூரிய பகவான் கோவில், சூரியனார் கோவில், சந்திரபகவான் கோவில், திங்களூர் கோவில், இது மாதிரி அநேக கோவில்களில் நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறார். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான். அதனால் அதுவரையில் நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செஞ்சு வந்தேன் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே 5 விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னங்க கடன்? வீட்டு கடனா, அல்லது வாகன கடனா, நகை கடனா, அல்லது எஜுகேஷன் கடனா, என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ கடன், அடுத்ததாக ரிஷி கடன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ்ய கடன், அடுத்ததாக பூத கடன், அடுத்ததாக பிதுர் கடன். இந்த 5 கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 5 கடன் செஞ்சுட்டே இருக்கணும், வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது. இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன், பிதுர் யஜ்ஞம். இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர். திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர். யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல, யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்ஞம் அல்ல. ஆனால் புரிஞ்சுங்கோ, அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜ்ஞம், அதே மாதிரி ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்ஞம், அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூத யஜ்ஞம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிதுர் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்போது இந்த பிதுர் யஜ்ஞம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய, அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது எள்ளு, தீர்த்தம், தர்பையினால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது, அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும், முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும், அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அன்னங்கள், அல்லது அரிசி, மணிகள், என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும். அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம், நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் அந்த பெரியவாளுக்குன்னு செய்யக்கூடிய, ஏன்னா அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு. இதில் பிதுர் பட்சம் 16 தினங்கள்ங்கிறது பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 16 தினங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 16 தினங்கள் இது வர்றது. இந்த 16 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ. அது ரொம்ப முடியாதவா, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உடல் வலிமை இல்லை, அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வருது, அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ. வாழ்க்கையில் மென்மேலும் செழுமை அடைங்கோ. சிவாய நமஹ.